Good morning பசங்களா. Good morning. Good morning. ரைட். ஸோ பசங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. ஸோ நீட் எக்ஸாமில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ சும்மா தாறுமாறாக வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட் பேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமான ரிசல்ட்டு. மோர் தென் 800 ஸ்டூடெண்ட்ஸு நீட் யூஜி கிளியர் பண்ணி டாக்டராக போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏர் 10 ஆல் இண்டியா ரேங்க் 10 கூட நம்மளோட ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜேஇ அட்வான்ஸ்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்டு பயங்கரமாக மார்க் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 10th சிபிஎஸ்சி, 12th சிபிஎஸ்சி, ஸோ அதுக்கப்புறம் ஒலிம்பியாட் எக்ஸாம், இது எல்லாத்துலேயுமே நம்ம பசங்க பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் மார்க்ஸ் காட்டியிருக்காங்க. நீங்கள் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. ஓகே சார், எனக்கும் ஆசை இருக்குது, நானும் படிச்சிருவேன், நானும் போயிடுவேன். மிட்டம் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? மிட்டம் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் மிட்டம் ஏஓ ஆல் இன் ஒன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டேட் போர்டு கொஷின் பேப்பர் அதை கிளிக் பண்ணி பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் குறிப்பாக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு உடனே அதில் கிடச்சிரும். இப்போ கிளாஸ் நான் நடத்துகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யூ வில் கெட் இட் தேர். அங்கே தான் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்க போகுது. அதனால் பார்த்துக்கோங்க சரியா. கெமிஸ்ட்ரி மட்டும்தான் பயமாக இருக்கா? இல்லை, எனக்கு புரியலை. கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் உனக்கு மாங்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், கெமிஸ்ட்ரி மட்டும் பயமாக இருக்கா? என்ன அது அப்படிலாம் சொல்லலாமா? என்ன இன்றைக்கி ஸ்ட்ரென்த்தெல்லாம் கூட இருக்குது, மிட்டம் டெஸ்ட் வருதுன்னொடனே பயந்தெல்லாம் எந்திரிச்சு காலையிலே வந்துட்டானுங்க போல். ஏண்டா இத்தனை நாளாக 20 பேருக்கு மேலே தாண்ட மாட்டானுங்க, இன்றைக்கி என்னடானா வேறு லெவலில் காலையிலேயே சூப்பராக எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கானுங்க. ரைட். டுடே கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? ஓகே ரைட். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இன்றைக்கி இருக்கவங்களாம் படிங்க. சரியா? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இப்போயே போர்ஷன் அதிகமாக இருக்குன்னா குவார்ட்டர்லிக்கு என்ன பண்ணுவீங்க? குவார்ட்டர்லிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ நானும் என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ரிவிஷன்ஸ் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பரவாயில்ல, மிட்டம் டெஸ்ட் வந்து நீங்கள் படிங்க, பார்த்துக்கலாம் சரியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம சரியாப்பா. ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய பார்த்துக்கலாம். மொதல் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட புக்கில் கூட எடுத்துக்கோங்க சரியா. சார் நீட் இவங்க இங்கிலீஷ் கிளாஸ் பார்த்தாங்களா? என்னடா கேட்குறீங்க? தமிழ் மீடியம் பசங்களுக்கு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் அப்படியே கவனிச்சிக்கலாம் சரியா. இந்த சாப்டரோட மொதல் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ஆஃப்பா பிரின்சிபல், ஆஃப்பா தத்துவம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் ஹூண்டு விதி, ஹன்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்ன, அடுத்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஹைசன்பர்க்கின் தவிர்க்கை விதியை பற்றி எழுதணும், அதுக்கப்புறம் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், பாலியின் தவிர்க்கை விதி, இது ரெண்டையும் சரியா. இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்பா, ஹண்டு, ஹைசன்பர்க்கு, அதுக்கப்புறம் பாலி. ஸோ இந்த 4 கொஷின் தான் இந்த சாப்டரோட மிக முக்கியமான உயிர் நாடி மாதிரி. கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் வரதான் போகுது, ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கவனமாக இந்த கொஷின்ஸை படிச்சுக்கோங்க சரியாப்பா. ரைட். ஃபஸ்ட் ஆஃப்பா பிரின்சிபல் பார்த்துடலாம். சிம்பிள். ஆஃப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜி. அவ்வளோதான் ஆஃப்பாவோட மெயினான விஷயமே ரைட்டா. இன்க்ரீசிங் ஆர்டரில் முதல் நீங்கள் கீழே போடுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே, அவ்வளோதான். இது மட்டும்தான் முக்கியம் சரியா. இந்த ஆர்டரில் தான் அவர் சொல்லியிருப்பார். த வேர்ட் ஆஃப்பா ஜெர்மன்னா பில்டிங் அப் ரைட்டா.
ஆஃப்பா பிரின்சிபல்ங்கிறது பில்டிங் அப்போ தான் பில்டிங் மாதிரி பில்டிங் எப்படிப்பா கட்டுவாங்க, கீழே இருந்து ஒன்று ஒன்றா தானே கட்டுவாங்க. ஸோ அதுதான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, த ஆர்பிட்டால்ஸ் அனைத்து ஆர்பிட்டால்களும் ஃபில்ட் இன் த ஆர்டர் ஆஃப் தேர் இன்க்ரீசிங் எனர்ஜிஸ், அனைத்து ஆர்பிட்டால்களும் அதனுடைய ஆற்றலில் ஏறு வரிசை அடிப்படையில், ரைட்டா, கீழேருந்து மேலே, ரைட்டா, தமிழில் தான் சொல்கிறேன்ல கவனிங்க, ரைட்டா, ஏறு வரிசை அல்லது குறைந்த ஆற்றலிலிருந்து அதிக ஆற்றலை நோக்கி நிரப்பப்பட வேண்டும். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், அந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்குபை த லோவர் எனர்ஜி ஆர்பிட்டால் அவைலபிள் டு தம். முதலாவதாக எலக்ட்ரான் எங்கே இருக்குமா, குறைந்த ஆற்றல், அதற்கு கிடைக்கக்கூடிய குறைந்த ஆற்றலில் எங்கே இடம் இருக்கோ அங்கே ஃபஸ்ட்டு நிரம்பிய பிறகு தான் அடுத்தடுத்து நிரம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்ட் இன் த லோவர் ஆர்பிட்டால் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபர்தர் ஆர்பிட்டால் அப்படின்னு. இது பெருசாக தேவையில்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 1s 2s 3s 4s 5s 6s 7s இந்த படம் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். 2p 3p 4p 5p 6p 7p 3d 4d 5d 6d 4f 5f. இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. ட்ரா திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் என்ன பண்ணணும், நீங்கள் வரையணும். நம்ம புக்கில் வேறு மாதிரி இருக்கும், புக்கில் இருக்கிறத பார்க்காதீங்க, அது உங்களுக்கு புரியாது. இதுதான் ஈஸியஸ்ட் வே, இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறது தான். சரியா? ஓகே. நீட்டில் தமிழ் இங்கிலீஷ் சிபிஎஸ்சி கிளாஸ், என்னடா பேசுகிறீங்க தமிழ் இங்கிலீஷ் சிபிஎஸ்சி கிளாஸ்னு? அதில் தமிழ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்மளோட ஆஃப்லைன் சென்டரில் படித்தவங்க எல்லாருமே வேதாந்து ஆஃப்லைன் சென்டர், வேதாந்து பிரான்ச் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் படித்தவங்க, அதில் அதுக்கப்புறம் ஆன்லைனில் படித்தவங்க, ரைட்டா? அடித்து போடுறது எல்லாத்தையும் அடித்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த ரூலின் அடிப்படையில், அப்போ இதுக்கு வந்து ஒரு ரூல் ஏதாவது இருக்கா, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா கேப்டன் அப்படிங்கிற, வி ஹேவ் அ ஃபார்முலா, தட் இஸ் n+l ரூல். சரியா? n+l ரூல். இது அடிப்படையாக தான் ஆஃப்பா என்ன பண்ணியிருப்பார், ஷ்ராடிங்கருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். நம்ம அந்த சாப்டர் படிக்கிறப்ப பார்த்தோம், ரைட்டா? 8sலாம் வராது, 7s வரைக்கும் தான் வரும், புரியுதா? 7s வரைக்கும் தான் வரும், 7p வரைக்கும் தான் வரும், புரியுதா? நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். பாலியின் தவிர்க்கை விதியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தவிர்க்கணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? no two electrons in an atom can have the same value of all 4 quantum number. எந்த 2 எலக்ட்ரான்களுக்கும் ஒரே மாதிரியான 4 குவாண்டம் எண்களும் வரவே வராது. பாலி என்ன சொல்கிறாரு, no two electrons, எந்த 2 எலக்ட்ரானுக்குமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி வரவே வராது. எந்த 2 எலக்ட்ரானை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பரும், ஆல் குவாண்டம் நம்பர்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு. என்னம்மா ஆர்கியூ பண்ணுறானுங்க பாருங்களேன். என்கிட்டயே 8s வரும்ன்றானா, வரும்னா நீ பரீட்சையில் போய் போட்டு எழுதுடா. யாரை அவனை வேணான்னா, உனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா போய் எழுது. சரியா? என்கிட்ட படிக்கிறவன் மட்டும் எழுதுடுவோம். உன்னெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், இத்தனை நாளாக உன் பேர்லாம் பார்த்ததில்லை. 8s வரும் அப்படின்னு போராடுறான். நீ கண்டுபிடிச்சி நீ போடுமா அவனை, ரைட்டா? 3 மார்க் 2 மார்க். அந்த பாலி வந்து என்ன அப்படின்னா 3 மார்க்கு, ஆஃப்பாவும் பாலியும் 3 மார்க்கில் வரும், ஹண்டும் அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் 2 மார்க்கில் வரும். சரியா? சரியா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வேறு கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன், ரைட்டா, வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு. ஸோ அப்போ எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹைட்ரஜனை போட்டு, ஹைட்ரஜனில் உங்களுக்கு எழுத தெரியலப்பா, 1s போட்டு 1s1 அதோடைய n வேல்யூ, l வேல்யூ, ml வேல்யூ, ms வேல்யூ எழுதணும். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஹீலியம்க்கு 1 வேல்யூ, ஹீலியம் பார்த்தீங்கன்னா 1s2ன்னு இருக்கும், 1s2. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட வேல்யூ, செகண்ட் எலக்ட்ரானோட. இப்போ இதோட இந்த கொஷினை நான் ஒரு 4வது தடவை நடத்திட்டேன். சரியா? கவனிச்சிருக்கணும், நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்படி சொல்ல முடியாது சதீஷ், வரலாம். குவாண்டம் எண்களை பற்றி விவரின்றத 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த இருக்குல்ல, இது இல்லை, இது வந்து 2 மார்க். எந்த குவாண்டம் எண், அதாவது எந்த குவாண்டம் எண்ணு உங்களுக்கு ஓரியன்டேஷன் எந்த அளவில் இருக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய அளவு, அதனுடைய வடிவம், இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. காந்த குவாண்டம் எண், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தெரிஞ்சால் உங்களால் ஷேப்பை சொல்ல முடியும், சைஸை சொல்ல முடியும், ஓரியன்டேஷனை சொல்ல முடியும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சரியா? ரைட். அடுத்து how many orbitals are possible for n equal to 4? n equal to 4 அப்படிங்கிறதுல எத்தனை ஆர்பிட்டால்கள், ஆர்பிட்டால்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆர்பிட்டாலில் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எத்தனை ஆர்பிட்டால் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ நம்ம n equal to 4
இது இந்த இடத்துல மட்டும் எழுத மாட்டேங்குது. சரி, n = 4 அப்படின்றப்ப சாரிப்பா n = 4. n = 4னா எத்தனை ஆர்பிட்டால்ஸ் கேட்குறாங்க. எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா n² தான் எனது ஆன்சர். எத்தனை ஆர்பிட்டால் நல்லா கவனிங்க, ஃபார்முலா மறந்துடாதீங்க. எத்தனை ஆர்பிட்டால்னு கேட்டால் அது n². எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டாங்கன்னா n = 4னா அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும். n = 4 வரைக்கும் இருக்குது. அப்போ அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 2n². ரைட்டா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்னா 2n² போட போகிறீங்க. வெறும் ஆர்பிட்டால்கள் கேட்டாங்கன்னா n². இப்போ n² = 16ன்னு தெரியும். ஆனால் அதை விவரிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்னு. அப்போ n = 1 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் 1னா ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ n ஷெல், சாரி அது k ஷெல்ல, n = 4ங்கிறது nth ஷெல். n = 4ன்றது nth ஷெல்லு. அப்போ n = 4ல் எல் வேல்யூஸ் என்னவாக இருக்குது. n = 4 அப்படின்னா அதனோட எல் வேல்யூஸ் என்னது 0 1 2 3 இருக்க போகுது. 0 1 2 3. ஸோ அப்போ 0ன்ற l = 0 அப்படின்னா 4s, l = 1னா m, அதாவது p ஆர்பிட்டால் வரும், 2னா d ஆர்பிட்டால், 3னா f ஆர்பிட்டால். ஸோ எஃப்பில் 7 ஆர்பிட்டால் இருக்கும், இதில் 5, இதில் 3, இதில் 1, டோட்டலாக 16 ஆர்பிட்டால்ஸ் இருக்க போகுது. சரியா? டோட்டலாக 16 ஆர்பிட்டால்ஸ். அவகேட்ரோ விதி அப்படின்னா என்ன, அவகேட்ரோ விதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ரைட்டா. அவகேட்ரோ விதி என்ன அப்படின்னு வேதாந்த விடியல் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ்லாம் இல்லை. விடியலே தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் டீச்சர்ஸ் நடத்துகிறது தான் விடியல் கோர்ஸு. சரியா? வேதாந்து விடியல்ங்கிறது தமிழ் கோர்ஸ் தான். தமிழ் மீடியத்துக்கு நடத்த மாட்டாங்க. தமிழ் மீடியத்துக்கு நீட் கோர்ஸ் கிடையாது, தமிழில் நடத்துவாங்க, அவ்வளோதான். தமிழ் மீடியத்துக்குன்னு தனியாக கிடையாது. சரியா? ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், இது 10th படிச்சுட்ருக்க நீ. இந்த லாவை 10th ஃபிசிக்ஸில் இருக்கும், கெமிஸ்ட்ரிலையும் இருக்கும். இங்கே நம்மளுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. இந்த கொஷினை லாவில் கேட்கலாம். என்ன இது சொல்லுது, என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் தி ஆர்பிட்டால், அதாவது எனர்ஜி லெவலில் குறிக்குது. என்ன மட்டும், என்னன்றது எனர்ஜி லெவல். இப்போ இந்த கொஷின் நல்ல கொஷின் கேட்டிருக்கீங்க. n represents the energy level. நோட்ஸ் எடுத்திருப்பீங்களா, நான் கிளாஸ் எடுத்தப்ப எடுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். L gives the shape, ML gives the orientation. அதாவது எந்த அச்சில் இருக்கு, ஆக்சிஸ் அளவுன்னு சொல்லலாம். ரைட்டா? எந்த ஆக்சிஸில் இருக்குது. இது வடிவம், இது ஆற்றல் அளவு, எந்த ஆற்றல் அளவில் இருக்குது அப்படின்னு. அடுத்த எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுழற்சி, ஸ்பின், எந்த பக்கம் சுற்றுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக எம்எஸ். அவ்வளோதான். ஸோ அவகேட்ரோலா equal volume of all gases under the same condition of temperature and pressure contain equal number of molecules. Actually the 6th lessonல, actually 2nd lessonல மெயினாக முக்கியமான கொஷின்ஸ் அதுதான். 6th சாப்டர் வந்துருச்சு. ஸோ லெசன் 6 இது. வில் கோ வித் லெசன் 6. லெசன் 6ல் என்னென்ன கொஷின் பார்த்துக்கலாம். ரைட்டா? லெசன் 6 6வது லெசனில். ஓகே. அவகேட்ரோ விதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிங்க. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ், சம அளவு, சம கன அளவுடைய அனைத்து வாயுக்களும் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அதாவது திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் சம கன அளவுடைய அனைத்து வாயுக்களிலும் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை சமம். சரியா? தமிழ்லையும் நான் சொல்லிட்டேன். நீ புக்கில் அவகேட்ரோ விதி எடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தான் நடத்தின 11வது லெசனு, அதை பாருங்கள். சரியா? V is directly proportional to n. இன்னைக்கு சாயங்காலம் நான் கம்பல்சரி ப்ராப்ளம் நடத்த போகிறேன்.
இன்றைக்கி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கவங்க அதை பார்க்க முடியாது, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இருக்கவங்க சரியா, இனிமேல் இதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க யூஸ் தட் சரியா. இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு கம்பல்சரி ப்ராப்ளம் ஒரு சிலது ஃபஸ்ட் சாப்டரில் இருக்குது, அதுக்கப்புறம் செகண்ட் சாப்டர்லேருந்து என்ன கேட்பாங்க, ஐயோபாக் எப்படி கம்பல்சரியில் கேட்பாங்க, அதை மட்டும் நான் சொல்லி தரப்போகிறேன் சரியா. இன்றைக்கி ஈவினிங் 2 hours வந்துடுங்க சரியா. கௌஷிகா என்ன வச்சு தான் நீங்கள் n ஸ்கொயரை கண்டுபிடிக்க முடியும், n ஸ்கொயர் வச்சு தான் 2n ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால், அதான் எனர்ஜி லெவல். ஃபர்ஸ்ட் ஷெல்லா, செகண்ட் ஷெல்லா, தேர்ட் ஷெல்லா, ஃபோர்த்து ஷெல்லா, ஃபிஃப்த்து ஷெல்லா அப்படிங்கிறது ஷெல். ஆர்பிட் n ஸ்கொயரில் நீங்கள் ஆர்பிட்டால் சரியா, ஆர்பிட்டால் ரைட். ஓகே சூப்பர் குட். ஸோ அப்போ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போ V is directly proportional to n. அடுத்து கே-லூகாஸ் விதி என்ன சொல்லுது? கே-லூகாஸ் விதியில் 2 முக்கியமான வார்த்தை இருக்குது. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ரைட்டா, ஃபிக்ஸட் அமௌண்ட் சரியா, நிலையான கன அளவு மற்றும் நிலையான நிறை ரைட்டா, குறிப்பிட்ட நிறை சரியா. அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் நிலையான கன அளவு மற்றும் ஒரு குறிப்பிட்ட நிறையில், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். At constant volume, pressure of the fixed amount of gas. Volume constant ஆயிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க? Pressure of a fixed mass is directly proportional to the temperature. Volume கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதே மாதிரி மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. அப்போ வால்யூமும் மாஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் என்ன பண்ண போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்படியே ஆப்போசிட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் clear right. Pressure is directly proportional to temperature, not equal to. So V வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. போர் ஆட்டம் மாடல் ஒரு கொஷின் மட்டும் அங்கே உள்ளே வந்துருச்சு ரைட்டா. புக்கின் கொஷின் போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. இதில் நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன் கேட்குறதுக்கு பதிலாக இதுலேருந்து தான் புக்கின் கொஷின் கேட்பாங்க. இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, புக்கின் கொஷின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்ன, ஜீமன் எஃபெக்ட்னா என்ன, ஸ்டார்க் விளைவு என்றால் என்ன, ஜீமன் விளைவு என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் சரியா. ஸ்டார்க் விளைவு அப்படிங்கிறது என்னது, ஸ்டார்க்னா யாரை ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன், டோனி ஸ்டார்க்கை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். டோனி ஸ்டார்க்குன்றது யார், அயன்மேன் வந்து கரண்ட் பாஸ் பண்ணுவார். அப்போ மின் புலத்தில், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மூலமாக சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி படிக்கிறது ஸ்டார்க் எஃபெக்ட். காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்டதை படிக்கிறது ஜீமன் எஃபெக்ட். அப்போ இது என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க, போர் ஆட்டம் மாடல் இஸ் அப்ளிகபிள் டு. மொதல் விஷயம் இது வந்து லிமிடேஷன், நம்ம அதுக்கப்புறம் அதை படிச்சிடலாம். போர் ஆட்டம் மாடல், போரின் அணு மாதிரி என்பது ஒரு எலக்ட்ரானை கொண்டுள்ள தனிமங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா. இட் ஒபேஸ் ஒன்லி ஃபார் அ சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் லைக் ஹைட்ரஜன் மாதிரி ஒத்த எலக்ட்ரானை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் இது என்னது ஒத்து போகும். ஸ்பீஷிஸ் ஹேவிங் 1 electron such as ஹைட்ரஜன், லித்தியம் எக்ஸெட்ரா அண்ட் நாட் அப்ளிகபிள் ஃபார் மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். ஒரு எலக்ட்ரானுக்கு மேலே இருக்க யாருக்கும் என்ன பண்ணாது, இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். புக்கின் வருமா, கண்டிப்பாக வரும். இட் வாஸ் unable to explain the splitting of spectral series in the presence of magnetic field and electric field. அதாவது காந்த புலத்திலையும் மின் புலத்திலையும் when we pass electric field and magnetic field, it was unable to explain the splitting of spectral series. எப்படி அது பிரிகை அடைகிறது, ஸ்பிளிட்டிங்கிறது இந்த இடத்துல பிரிகைன்னு அர்த்தம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு, காந்த புலம் மற்றும் மின்புலத்தை செலுத்துகிறப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, எலக்ட்ரான்ஸோட எனர்ஜி, அதனுடைய ஆற்றல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது, எப்படி அது பிரியுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அப்போ it was unable to explain the splitting of spectral series in the presence of magnetic field or ionic electric field அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். பா 100 மார்க்குக்கு உனக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக 77% புக் பேக் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 23% புக்கின் கொஷின் தான். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கொஷின் எடுத்தால் நான் சொல்கிறேன், ஸ்கூல் கொஷினில் எப்படி இருக்குன்னு தெரியாது. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனை 35 மார்க்குக்கு நீ எழுதுவேன், 35 மார்க்குக்கு 6 ஒன் வேர்டு என்னமோ வரும்னு நினைக்கிறேன். இல்லை 70 மார்க் உங்கள் ஸ்கூலில் வைக்கிறாங்கன்னா 70 மார்க்குக்கு வச்சிங்கன்னா 15 ஒன் வேர்டில் 11 வந்து
புக் பேக் இருக்கும், மீதி 4 அல்லது 5 சம்டைம்ஸ் 8 கூட புக் பேக் இருக்குது, 4 வந்து புக்கின்ல இருக்கும். இப்போ அப்படியே இதை பாதியாக மாற்றிக்கோங்க. அப்போ 11 அப்படின்னா அதில் பாதி வந்து எத்தனை 5 6, அப்போ மினிமமாக ஒரு 3லேருந்து 4 புக் பேக்கும் 2லேருந்து 2 கொஷின் வந்து புக்கின்லேயும் வரும் 1 வேர்டில். ஸோ அதனால் எப்போயுமே புக்கின் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போவீங்க. சரியா? எதுக்காக புக்கின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிக்கிற 11th 12th யூ ஹேவ் டு ஸ்டடி புக். நீங்கள் புக்கை மட்டும்தான் படிக்கணும். சரியா? புக்கில் இருக்க அப்படியே இருக்கும், ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. புக்கிலே உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும். 10th உனக்கு மோட்டுனோ டூனோலாம் நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, நீ கவலைப்படாத. நான் கொஞ்சம் கம்மி, அதாவது என்ன அப்படின்னா நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். குவார்ட்டர்லியில் உன்னோட மார்க் வேறு லெவலில் இருக்க போது இனிமேல் நீ எதிர்பார்க்காததை விட நிறைய கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் வி ஆர் கோயிங் டு கண்டக்டட். ஸோ அதனால் நம்ம பார்த்துக்கலாம். தாராளமாக தீமினல் ஜாயின் பண்ணலாமே, தாராளமாக தீமினல் ஜாயின் பண்ணலாம். 1 day 1 mark லைவ். ஓகே ஓகே, ஒரு நாள் 1 day 1 mark மட்டும். சரியா? ஓகே ரைட். ஸோ நான் சொன்னேன்ல, போர் வந்து ஒரு ஃபார்முலா சொன்னார், ஆனால் அந்த ஃபார்முலாவுக்கு என்ன அர்த்தம்னு அவர் சொல்லவே இல்லை. ஸோ NH/2πங்கிற ஃபார்முலாவை கொடுத்துட்டாரு. ஆங்குலர் மொமெண்டம் MVR = NH/2πன்னு சொன்னார். ஆனால் அதுக்கான காரணத்தை அந்த மனுஷனே சொல்லவே இல்லை. அதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அவர் பண்ணதில் இருந்த மிஸ்டேக், அதுதான். ஸோ அடுத்து கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். 6ஆம் படத்தில் இருக்குது. 6ஆம் படத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இது, கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு. சரியா? கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷனை பொறுத்த வரைக்கும் the rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass. ரைட்டா? கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ரைட்டா? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் என்னது? வாட் இஸ் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன்? இந்த டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. வாட் இஸ் டிஃப்யூஷன், வாட் இஸ் எஃப்யூஷன்? அதாவது உறிஞ்சுதல் அப்படின்னா என்னது, பரப்பு கவர்தல் அப்படின்னா, பரவுதல் அப்படின்னா என்னது, பரவுதல்னா என்ன, அதுக்கப்புறம் உறிஞ்சுதல்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ரைட்டா? கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அல்லது எஃப்யூஷன் இருக்கும் 6வது லெசனில். ஆமாம், நான் ஒரு சிலது என்னோடய PDF கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 6th லெசனில் இருக்கக்கூடியது டிஃப்ரென்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம். கம்பல்சரியில் கூட அந்த கொஷினை கேட்கலாம். டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனோட டிஃப்ரென்ஸ். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சாமி ரூமில் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிங்கன்னா அது இந்த ரூம் ஃபுல்லாக பரவுது அப்படின்னா அது டிஃப்யூஷன். அதே இது நீங்கள் சாமி ரூமில் கொளுத்தி வச்சுட்டு கதவை மூடிட்டீங்க, எல்லா ரூம் கதவையும் மூடிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஹாலை மூடினாலும் அல்லது சாமி ரூமை மூடினாலும் ஹாலுக்கு ஸ்மெல் வருது. எப்படி வருது? ஒரு சின்ன ஹோல், சாமி ரூமில் இருக்கக்கூடிய சின்ன ஓட்ட வழியாக என்ன பண்ணுது, அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல்லு வந்து திருப்பி ஹால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. த்ரூ எ ஸ்மால் ஹோல், ஒரு பின் ஹோல், ஒரு சிறிய துளை வழியாக நம்மளுக்கு வாயுக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சரியா? ஸோ டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்ன அப்படின்னு. ரைட். ஸோ அதான் 1/√(√ of கேபிட்டல் எம்ன்றது இந்த இடத்துல எம்ன்றது மோலார் மாஸ். மோலார் மாஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். சரியா? 6th சாப்டர் பாயில்ஸ் லா. பாயில் விதி கண்டிப்பாக பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் அவகேட்ரோ லா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கே-லூகாஸ் லா, ஏதாவது ஒரு லா உனக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. சரியா? 6th யூனிட்டில் புக் பேக் எல்லாம் படிக்கணுமா? 6th யூனிட்டில் இருக்குது பாடத்துக்கும் புக் பேக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். கொஞ்சம் 6th சாப்டரோட கொஷின் ஆன்சர்லாம் பாடத்துக்கும் புக்குக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். வேறு வழியே இல்லை, படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. வி மஸ்ட் ஸ்டடி. சரியா? பார்த்துக்கலாம். ரைட்டா? நான் கண்டிப்பாக உனக்கு 7th லெசன் என்ன நடத்திட்டு அதுக்கப்புறம் அது மிட் டெர்ம் டெஸ்ட் முடிஞ்சாலும் பரவாயில்ல, 7th சாப்டரை நான் உனக்கு க்ளீன் அண்ட் கிளியராக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு குவார்ட்டர்லி போர்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? அதனால் பார்த்துக்கலாம். அட் கிவன் டெம்பரேச்சர். இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அட் கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலையில், அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நிறை ஃபிக்ஸடு மாஸ். இதெல்லாம் எழுதலைன்னா கொஷின் தப்பாயிடும். நீங்கள் சொல்லலாம் சார் பாயில்ஸ்லானா என்ன, V is indirectly proportional to P தானே, வால்யூம் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து கன அளவுக்கு எதிர் தகவலில் இருக்கும், அதான ஆன்சர் அப்படின்னு. அது மட்டும் ஆன்சர் கிடையாது, அப்படி நீங்கள் ஆன்சர் எழுதக்கூடாது. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இன்றைக்கி ஈவினிங் கம்பல்சரி ப்ராப்ளம் வீடியோ இருக்குது. ஸோ கரெக்டாக அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்டுக்குரியது, கவனமாக அதில் ஜாயின் பண்ணிடுங்க.
V is directly proportional to 1 by P. T and N are fixed. T na temperature, N na number of moles. V is equal to K into 1 by P. சரியா? At a given temperature, the volume occupied by a fixed mass of gas is inversely proportional to its pressure. Right? Inversely proportional to its pressure. அதோட pressure என்னது? Inversely proportional. Volume அல்லது pressure. Volume is inversely proportional to pressure. ரொம்ப கவனம். சரியா? Very small hole. Very good, Anshi. Very good. So, the சின்ன ஹோல் வழியாக போனால் effusion. அடுத்து கான்ஸ்டன்ட் இருக்கிற VK நம்ம PV is equal to K. நீங்கள் இப்படி எழுதினாலும் கரெக்டு தான், அல்லது PV is equal to K எழுதினாலும் கரெக்டு தான். இதுவும் ரைட் தான், இதுவும் ரைட் தான். ரெண்டுமே பாயில்ஸ் லாக்குரிய ஃபார்முலா தான். பாயில்ஸ் லா படி இது ரெண்டுமே என்னது கரெக்ட். இந்த ரெண்டுமே என்னது பாயில்ஸ் லா படி கரெக்ட் தான். ரைட். அதே மாதிரி இந்த சாப்டரில் ஒரு 4 செட் ஆஃப் ஒரு 4 சகோதரர்கள் இருப்பாங்க. 4 சகோதரர்கள், அதாவது ஏரேட்டட் வாட்டர் பாட்டில். ஏன் காற்று அடைக்கப்பட்ட பாட்டில்களை குளிர்ந்த நீரில் வைக்க வேண்டும்? ஏரேட்டட் பாட்டில்ஸ் கெப்ட் அண்டர் கோல்டு வாட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயரோட ப்ரெஷரு, அதுக்கப்புறம் மலை மேலே போய் ஸ்ட்ராவில் போட்டு குடிய இல்லை. எனக்கு புரியலை, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன், என்னையை கூட்டிகிட்டு போய் இமயமலை உச்சியில் உட்கார வச்சு அங்கே நான் ஸ்ட்ரா போட்டு ஜூஸை குடிக்க முடியுமா? தண்ணியை குடிக்க முடிஞ்சால் குடிச்சு தொலை, குடிக்க முடியாது போய் தொலைடா அப்படின்றதுக்கு பதிலாக இல்லாமல் அதை போய் உட்காந்து நம்ம படித்து அதில் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 செட் ஆஃப் கொஷின் இருக்கும். ஒரே கொஷின் நம்பரில் 4 சப்டிவிஷனில் இருக்க கொஷின் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். டயர் ப்ரெஷர் கேட்பாங்க, அல்லது ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்க. அவன் எங்கேயாவது போய் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருந்தானா அதுக்கு அவன் எப்படி உறிஞ்சு குடித்தான், அவன் குடித்தா அப்போ ஜூஸ் நிறையா போச்சா கம்மியாக வந்துச்சா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க. தான் யூடியூப்பில் தான் சாயங்காலம் 6 மணிக்கு. சரியா? கம்பல்சரி ப்ராப்ளம் இன் யூடியூப் ஈவினிங் 6 o'clock இன் யூடியூப் தான். The tire of an automobile is inflated to slightly lesser pressure in summer than in winter. ஸோ குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்த அளவு காற்றை நிரப்பப்படுகிறது. ஏன் நிரப்பப்படுது? எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் அப்படி நிரப்பியிருக்கவே மாட்டோம். அப்பாட்ட கேட்டு பாருங்கள். இல்லை உங்களோட நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஏர் செக் பண்ண போனீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்கில் என்ன பண்ணாங்க, முன்னாடி எப்பயுமே 30 PSI பவுண்ட்ஸ் பை ஸ்கொயர் இன்ச்சுன்னு இருக்கும். 30 PSIயும் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 40 PSIயும் இருக்கும். சரியா? தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டண்டானதெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அதெல்லாம் படித்து முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 1 hour தான். 6 to 8 தான் கிளாஸு. 6 to 9லாம் இருக்காது, 6 to 8 தான் இருக்கும். பார்த்துக்கலாம். சரியா? ஸோ லெஸ்ஸர் ப்ரெஷர் இன் சம்மர் தேன் இன் வின்டர். அடுத்து ஏர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இப்போ தானே பார்த்தோம், ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். யாருப்பா? என்ன ரூல் இது? கே லுகாஸ்லா என்ன சொன்னாங்க? அழுத்தம் கூட 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 வெப்பநிலை கூடும். அதே வெப்பநிலை கூட கூட அழுத்தமும் கூட போகுது. ரெண்டுமே என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அப்போ வெயில் காலத்தில் நீங்கள் வெயில் காலத்தில் வந்து காற்றடிக்கிறீங்க, வெயில் அடிச்சுட்டே இருக்குது, பகலில் பயங்கரமாக வெயில் அடிக்குது, நைட் என்ன பண்ணுது, வெயில் அதே இது குறைஞ்சிது. அப்போ பகலில் பயங்கரமான டெம்பரேச்சர் கூடுது, அப்போ பயங்கரமாக ப்ரெஷர் கூடும். பகலில் பார்த்தீங்கன்னா டயர் நல்லா குண்டு குண்டு பெருசாக இருக்குமா, அதே டயர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அல்லது நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்பையாயிடுமா. ஏன் அப்படி ஆக போகுது? பிகாஸ் டெம்பரேச்சர் குறைஞ்சனால ப்ரெஷரும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணும்னா உங்களோட பலூன். நீங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போனாலுமே பலூன் இஸ் ஆல்வேஸ் அ கிரேசி ஒன். ஸோ பலூனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊதுனப்போ பெருசாக இருக்கும், ஒரு 2 daysக்கு அப்புறம் குறைஞ்சிடும். பிகாஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஏரோட டெம்பரேச்சர் கம்மியாகுது, அதனால் என்ன பண்ணுது, குறையுது. ஸோ பிடிஎஃப் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஏஓ லைப்ரரி வழியா, சரியா? அதில் அப்போ நைட்டு ட்ரைவ் பண்ணுறோம், அவ்வளோ வேரியேஷன் இருக்காதுடா, அவ்வளோ ரொம்பலாம் வேரியேஷன் இருக்காது, அப்படி பெருசாலாம் வேரியேஷன் இருக்காது, அதாவது கொஞ்சம் குறையும். இட் இஸ் நாட் தட் மச். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் அவ்வளோ தூரத்துக்கு குறைஞ்சு எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரிலாம் ஆகிடாது, அது பிரச்சனை. அதனால் அப்படி நினச்சிடாதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் லைப்ரரி நான் கொடுத்துருக்கேன், சரியா? ஆல் இன் ஒன் லைப்ரரின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஆல் இன் ஒன் லைப்ரரியில் கிளிக் பண்ணி இப்போவே என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள், ரைட்டாக? இப்போவே என்ன பண்ணுங்கள், அந்த கோர்ஸை பை பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். அதில் 11th ஸ்டேட் போர்டுன்னு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் குறைக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் இருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். இப்போயே நான் அதில் என்ன பண்ணுறேன், இந்த பிடிஎஃபை அப்லோட் பண்ணி விட்டுறேன், ரைட்டா? இந்த பிடிஎஃப் தானே கேட்டீங்க, இந்த பிடிஎஃப் தானே உனக்கு வேணும்.
இந்த பிடிஎஃப் தானே வேணும், இந்தா இப்பயே கொடுத்துட்றேன், வாங்கிக்கோ, சாப்பிடு. ஆல்ரெடி இருக்குடா, முந்தானே தான் அனுப்பிச்சிருக்கேன். தீமினலுக்கு தீமினல் அனுப்பிச்சிடுறேன். தீமினல் பசங்களுக்கு, யூடியூப் பசங்களுக்கு இதில் எடுத்துக்கோங்க. தீமினல் பசங்களுக்கு தீமினல் அனுப்பிச்சிடுறேன். வெப்சைட் எரர்னா நீங்கள் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் செக் பண்ணுங்கள், இல்லை ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் முன்னாடி தானே நான் ஓப்பன் பண்ணேன், கரெக்டாக தானே வந்துச்சு. உங்கள் முன்னாடி தான் அதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி நானும் பை பண்ணுறேன் உங்கள் முன்னாடி தான். ஸோ பை பண்ணுறப்ப எனக்கு வருதில்ல, நான் ஆல்ரெடி வாங்கினனால எனக்கு காட்டுது. நீங்கள் வாங்கலைன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டும். ஸோ கிளிக் பண்ணி வாங்கிடுங்க, அவ்வளோதான். ரெண்டுலேயுமே வந்துச்சா? ஓகே. இப்போ நீங்கள் டீச் பண்ணுற 2 மார்க்லாம் வருமா? வருங்கிறனால தானே நடத்திட்டுருக்கேன், இல்லைனா எங்கே நடத்த போகிறேன்? ஏர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். டியூரிங் சம்மர் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், இதெல்லாம் ஓன் வேர்ட்ஸில் எழுதுறதுப்பா. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஆஃப் ஏர். ஸோ த டியூப் விச் காசஸ் த டியூப் டு பர்ஸ்ட். ஸோ த ஏர் டியூப் விச் காசஸ் த டியூப். ஸோ த டியூப் விச் காசஸ் த டியூப் டு பர்ஸ்ட், இங்கே ஒரு கம்மா போடணும், அப்போ தான் கரெக்டாக. ஸோ டயர்ஸ் ஆர் இன்ஃப்ளேட்டட் டு அ லெஸர் ப்ரெஷர் இன் சம்மர் தேன் இன் வின்டர். ஸோ சம்மரோட வின்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கம்மியாக காற்றை நிரப்புறது நல்லது. ஆனால் அப்படி யாரும் பண்ணுறதில்ல, பட் அப்படி பண்ணால் நல்லது, அவ்வளோதான். ஸோ த சைஸ் ஆஃப் தி வெதர் பலூன், வெதர் பலூன் அது ராட்சஸ் பலூன்னு சொல்லுவாங்க. மேலே போக 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 இருக்கும், சரியா? மேலே போக போக, அதாவது பெரிய பெரிய பலூனாக இருக்குல்ல, அந்த பெரிய பலூன் மேலே போக 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 இன்னும் பெருசாகிட்டே இருக்கான். ஏன் மேலே போக போக இன்னும் பெருசாகுது? டெல் மீ ஒன் திங். மேலே போக 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 ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? மேலே போக போக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? வாட் இஸ் இன்ஃப்ளேட்டட்? இன்ஃப்ளேட்டட்னா காற்று நிரப்பப்படுதல்னு அர்த்தம். காற்று நிரப்புதலுக்கு பேர் தான் இன்ஃப்ளேட்டட், காற்று அடிக்கிறதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன், சரியா? சொல்லுங்கள். மேலே போக போக மேலே போக போக ப்ரெஷர் என்ன ஆகும்? when we increase the height, மேலே போக 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 ப்ரெஷர் இஸ் கோயிங் டு ட்ராப், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். தண்ணிக்குள்ளே போக போக போக, நீங்கள் கீழே போக 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 அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், மேலே போக போக ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஸோ when we go up and up, pressure drops. ப்ரெஷர் ட்ராப் ஆச்சு அப்படின்னா என்ன ஆக போகுது? வால்யூம் இன்க்ரீசஸ். ஏன்னா ப்ரெஷரும் வால்யூமும் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டாக பாயில்ஸ்லாம் படி. ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்ன பண்ண போகுது? குறைய போகுது. இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா இப்போ வால்யூம் என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும் மேலே போக போக. அப்போ மேலே போக 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 அழுத்தம் குறையுது, அதனால் என்ன பண்ணுது? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நிறைய காற்று இருக்குது, அப்போ நிறைய காற்று உள்ளே இருக்கனால பலூனுக்குள்ளே பலூன் பெருசாகுது, சரியா? அதுதான், நிறைய காற்று இருக்கனால பலூன் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக பெருசாகிடு. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, the volume of gas is inversely proportional to the pressure at a given temperature as the weather balloon ascends. ascends மேலே போக போக போக. atmospheric pressure is less, மேலே போக போக ப்ரெஷர் லெஸ்ஸாக இருக்க போது, அப்போ pressure of the gas tends to decrease, so volume as well as the size of the balloon increases. அதனால் வால்யூமும் பலூனோட சைஸ் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆக பலூனோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியாப்பா? ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே மாதிரி மீதி இருக்க கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ரிவிஷன் பண்ணலாம், சரியா? ஸோ டாடா, பை, see you, சரியா?